அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன். நம்ம இந்த பதிவில் ஆர்ட் ஒர்க் பார்க்குறவங்கெல்லாம் டேபிள் டாப்பில் எப்படி ஆர்கனைசர், பென் ஸ்டாண்ட் இதெல்லாம் சிம்பிளாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு ஆர்கனைசர் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய திங்ஸ் ஈஸியாக வைக்க முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு நிறையா இடம் சேவ் ஆகும். அதை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நம்ம கஸ்டமைஸ்டு, அதாவது நமக்கு தேவையான ஹைட்டில் தேவையான திங்ஸ் வைக்கிறதுக்கான தேவையான ஷேப்பில் எப்படி நம்ம அந்த பென் ஸ்டாண்ட், அந்த ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சோப்பு டப்பா தான் அந்த அட்டை பாக்ஸ் இருக்குங்களா அதை தான் எடுத்திருக்கேன். இது பேக்காக மூணு சோப்பு உள்ளே வச்சு நமக்கு வரக்கூடிய பெரிய கவர். அந்த அட்டை பாக்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இது மாதிரி ஷேப்பில் இந்த சைஸில் நீங்கள் வச்சுருக்க திங்ஸ் என்ன ஹைட்டில் இருக்குது, எதை போடுறது தேவையோ அதுக்கேற்ற பாக்ஸ் எங்கே கிடச்சினாலும் அதை எடுத்துக்கலாம். நான் இந்த ஹைட்டில் வேணும் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஷேப்பு எல்லாமே இடம் சேவ் ஆகும். இது வச்சோம்னா அப்படின்னா நமக்கு நிறைய இடம் சேவ் ஆகும் அப்படின்றதுனால இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா அமேசான் கவர், ஃப்ளிப்கார்ட் கவர் பார்த்திங்களா, அந்த கவரை இன்சைடு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ப்ளைனாக தெரியும் இல்லைங்களா, அந்த சைடு இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணிட போகிறோம். எப்படி நம்ம பைண்ட் பண்ணுவோமோ நோட் புக்ஸுக்கெலாம் அதே போல் இதையும் ஃபுல்லாக பைண்ட் பண்ண போகிறோம் கவர் போட்டு. இதை செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டினாலே போதும், நல்லா நின்றுக்கும். வேறு எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணி இது பண்ணணும்னு தேவையில்ல. அந்த அட்டை பாக்ஸ் மட்டும் உள்ளே இருக்க அந்த க்ளோஸ் பண்ணுற பீசஸ்லாம் உள்ளே வச்சு ஸ்டாப்லர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இல்லை 2 பாக்ஸ் இருக்குது அப்படின்னா கூட ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்சர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இதுவே நம்ம பென் வைக்கக்கூடிய திங்ஸுக்கு இனஃபான ஸ்ட்ரென்த் இருக்கும் அதில். ஸோ இப்படியே நம்ம அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா இடத்துலையும் செல்லோ டேப் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக அது ஃபுல்லாக பைண்ட் ஆகிடும். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஹைட்டில் இருக்கக்கூடியது. நான் கிளாஸ் பெயிண்டிங்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஆர்கனைஸ்டாகவும் இருக்கணும், அதே சமயம் நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் பார்த்து எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கணும். அப்படின்றதுனால நான் ஒவ்வொரு திங்ஸுக்கும் அந்த மாதிரி நம்ம கலைச்சி வச்சா கூட திரும்ப வைக்கிறப்போ அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் நான் அப்பப்போ ரெடி பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறதுக்கு தான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸை கட் பண்ணிவிட்டு இந்த சைடும் அதே போல் கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இப்படி ஒட்டணுமோ அதே போல் கொஞ்சம் இது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நல்லா டைட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி டைட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்கிறதும் அந்த பார்டர்லேயும் நம்ம ஒரு லேயர் மடித்து வச்சுருக்கிறதுனால இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே போல் உள்ளே வேறு எங்கேயாவது நம்ம நீட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒட்டுறதுனா ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சிட்டோன்னா இங்கே பாருங்கள் அழகாக ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே இப்போ நான் கிளாஸ் கலர்ஸ் தான் வைக்கிறேன். ஃபெவிகால் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2வது ஆர்கனைசர் சின்ன சோப்பு டப்பா இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் சேர்த்து நான் ஒரே இதில் ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுட்டு நான் டைட்டாக ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு முன்னாடி எப்படி நம்ம ரோல் பண்ணமோ அதே போல் இதையும் வச்சு நான் ரோல் பண்ணியிருக்கேன். இது ஒரு டைப்பில், இது முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தது. இதுலேயும் பார்ட்டிஷன் இருக்கிறதுனால நமக்கு செப்பரேட்டாக ஐட்டம் பென்சில் தனியாக, மார்க்கர் தனியாக, இந்த மாதிரி பென்ஸ் தனியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த 2 டைப்பும் ஹைட்டு கம்மியாக இருக்கிறது சின்ன திங்ஸ் கூட வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு பாட்டிலுக்கு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே லைட்டாக டாட்ஸ் வச்சுருக்கேன். இதில் ப்ரஷஸ்லாம் வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சின்னது, ரொம்ப ஷார்ட்டாக எரேசர், பென்சில் டிப் பாக்ஸு, பட்ஸு இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆர்கனைசர். இது பார்த்திங்க அப்படின்னா இப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் நீட்டாக தெரியாது. இதை நீட்டாக மாற்றணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே வச்சுருக்க அந்த பார்ட்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபெக்சல் இதில் வரக்கூடிய அந்த கேப் இருக்குங்களா அதுதான். அதை நான் எடுத்து இதுக்குள்ளே ஒரு 5 கப்பு வச்சுட்டோம் அப்படின்னா நடுவில் ஒரு ஸ்பேஸிங்கும் கிடைக்குது. இந்த 5 கப்பு வச்சுட்டு இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நீட்டான ஒரு லுக்கு கிடைக்காது. இதை எப்படி நம்ம நீட்டாக மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பண்ண ஆர்கனைசரில் ரிமைனிங் உள்ள அமேசான் கவரில் எக்ஸ்ட்ராஸை எட்ஜஸில் கட் பண்ணி வச்சுட்டு இந்த பாக்ஸுக்கு ஏற்றது மட்டும் வச்சு நான் அதில் ரோல் பண்ண போகிறேன். சேம் அது ரெக்டாங்குலராக இருந்ததுனால அப்படி பைண்ட் பண்ணிட்டோம் ஈஸியாக. இது கொஞ்சம் சர்க்குலாக இருக்கிறதுனால, அதுவும் மேலே ஹைட்டு ஜாஸ்தி கீழே ஹைட்டு கம்மிங்கிறதுனால இது கொஞ்சம் லூஸும் வரும். ஸோ நம்ம செல்லோ டேப் வச்சுட்டு அப்படியே டைட் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு டேப் மட்டும் போட்டுட்டு ஃபுல்லாக ரவுண்டு டைட்டாக இழுத்து பிடிச்சி நம்ம அதை பேஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லூஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இப்போ சுற்றி எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். உள்ளேயும் ஒரு டேப் போட்டோம் அப்படின்னா அது உள்ளே அப்படியே வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு டைட் பண்ணி ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃபுல்லாக அந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ உள்ளேயும் கீழேயும் வந்து அந்த எட்ஜஸை வந்து மட்டும் மடித்து விட்டு நம்ம இன்னொரு டேப்பு அங்கங்கே ஃபுல்லாக கண்டினியூஸாக ஒட்டணும் அவசியம் கிடையாது. அங்கங்கே வந்து தூக்கிட்டு தெரிகிற இடத்துல மட்டும் நம்ம டைட் பண்ணி ஒட்டி விட்டால் மட்டும் போதும். நம்ம ஏன்னா ஃபுல்லாக டைட் பண்ணிட போகிறோம், உள்ளே வந்து கப்ஸ் வச்சு டைட் பண்ணிட போகிறோம். ஸோ நமக்கு ஃபுல்லாக ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. அங்கங்கே கேப் விட்டு ஒரு 4-5 டேப் வந்து போட்டு விட்டாலே போதும். இது போல் வெளியும் டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேக் சைடு திருப்பி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி உள்ளே எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணோமோ அதே போல் பேக் சைடும் ஒரு சுற்றி வந்து வெளியே தெரியாத அளவுக்கு மட்டும் இப்படி, ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து சர்க்கிள் வந்து சைஸ் வந்து குறையும். ஸோ அந்தளவுக்கு பேப்பர்ஸ் எல்லாத்தையும் டைட் பண்ணி இழுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும். ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து உள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டதுனால ஒன்றும் தெரிஞ்சுக்க போகிறதில்ல அதில். இப்போ நமக்கு வெளியே அவுட்லுக் வந்து நீட்டாக கிடச்சிரும். இப்போது இந்த பாக்ஸ் வந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். அந்த க்ரீன் கலர் உங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுச்சுன்னா அது கூட நம்ம வந்து ஃபேப்ரிக் கலர்ஸில் பிளாக் கலர் வந்து அடிச்சுக்கலாம். பட் எனக்கு ஒன்றும் அது ப்ராப்ளம் இல்லைன்னு தோணுச்சு. ஸோ நான் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஆர்கனைசரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி அந்த எரேசர், பென்சில் டிப் பாக்ஸு, ஃபெவிகால், பட்ஸு, எரேசர், ஷார்ப்னர், ஷார்ட்டான பென்சில்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த சைஸில் வந்து பென் ஹோல்டர் வந்து கிடைக்காது. நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு அழகாக வந்து டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து வச்சுட்டு திரும்பவும் நம்ம அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு கழிச்சு அங்கேயும் இங்கேயும் போடாமல் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சதுனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதோட உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். அதே போல் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்த பதிவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன்.